திமிரு பிடிச்சவன் இந்த வீட்டுக்கு வந்துட்டாலே நினச்சி வைத்தறிச்சல இருக்காங்க எங்கள் அழகுமதியுடைய மாமியாரான ராஜலக்ஷ்மி. ராகவன் கிட்ட இதை பற்றி பேசும்போது நான் கூட இதை நினச்சி பார்க்கவே இல்லை. இப்படி இந்த வீட்டுக்குள்ளே திரும்ப வந்துடுவான்னு நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்காம இந்த வீட்டில் எப்படி இவ சந்தோஷமாக வாழ்கிறான்னு நானும் பார்க்குறேன்னு இங்கே ராகவன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் அங்கே அழகு மலர் காஃபி கொண்டு வந்து கொடுக்க, மாமா அத்தை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம், அழகுமதி நம்ம வீட்டுக்கு வாழ வந்துட்டா. இதுக்கு மேலே அவள் சந்தோஷத்தை நம்ம கெடுக்கிற விதமாக நடந்துக்க வேண்டாம். நம்ம வீட்டு சுரேஷ் பையன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்கன்னு சொல்ல, நீ எனக்கு புத்திமதி சொல்கிறியா? இந்த வீட்டுக்கு வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு, அதனால புத்திமதி வேணால் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம்னு நினப்பா. இங்கே பாரு மலரு, அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா? இந்த வீட்டுக்கு நீ எப்படி நல்ல மருமகளாக இருந்தியோ அப்படி மட்டும் இரு அப்படின்னு சொல்லும்போது அழகு மலர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, நல்ல மருமகள்னா அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனத்தை தானே இவங்க நல்ல மருமகள்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கவும் செய்கிறாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு அழகு மலர் உள்ள கிச்சனுக்குள்ளே போய்ட்றாங்க. வெளியே வந்த சுரேஷோ இங்கே ரொம்ப அதாவது அவங்க தன்னுடைய வேலையை பார்க்க கிளம்பிகிட்டு இருக்காங்க. என்னடா சுரேஷ் அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அதான் உன் பொண்டாட்டி இங்கே வந்து உட்காந்துட்டாலே நாட்டகம் பண்ணுறதுக்கு, இவக்கிட்ட எங்களை தனியாக விட்டுட்டு நீ எங்கடா கிளம்பிட்டேன்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, அம்மா நான் வேலைக்கு போக வேண்டியது இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா சுரேஷ், இதுக்கு மேலே இவ இருக்கிற வீட்டில் எங்களால் இருக்க முடியும்னு எங்களுக்கு தோணவே இல்லை, எப்போ என்ன நடக்குன்ற பயம் தான் எங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட சுரேஷோ, அம்மா அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும், என்னுடைய வேலை அப்படி, நான் போய் அங்கே இருந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ என்னமோ பண்ணு, ஆனால் இந்த வீட்டில் இவளை மட்டும் நம்பி எங்களை தனியாக விட்டுட்டு போடாத, இந்த மலர் இருக்கா அதனால் வேணால் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்லும்போது இதை கேட்ட சுரேஷோ அவங்க வேலைக்கு கிளம்பி போகவும் செஞ்சிடறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஏன் இங்கே சுரேஷ்க்கு ஃபோன் போகுது, என்ன சொல்கிறீங்க நீ அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சுரேஷ் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக ஓடுறாங்க. அங்கே அவங்க அம்மாவுக்கு கையிலையும் காலையும் கட்டு போட்டு இருக்கு. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இதோ நிற்கிறாளே, நான் தான் சொன்னலடா, இல்லை உன் பொண்டாட்டி பண்ண வேலை தாண்டா, இப்போ பாரு நல்ல விளாட்டம் வந்து இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனேயே சுரேஷ் ரொம்ப கோமா, என்ன பண்ண நீ எங்கள் அம்மாவன்னு சொல்ல, நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி என்ன நீ ஆச்சு அப்படின்னு கேட்க, அத்தையும் மாமாவும் வீட்டில் இருக்க மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு கோவிலுக்கு கிளம்பி போனாங்க. அது வரைக்குமே மதி வீட்டில் இருந்தா, நானும் கூட பாப்பா ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்ததுனால நான் பாப்பா ஸ்கூலுக்கு மீட்டிங் பேரண்ட்ஸ் மீட்டிங் சொன்னதுனால நான் போனேன், அவரால் போக முடியாதுல்ல சுரேஷ், அதனால் நான் போனேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அத்தையும் மாமா வந்திருப்பாங்க போல், இதான் இவங்க கீழே விழுந்துட்டாங்க போலன்னு சொல்லும்போது, இல்லை இவ ஒன்றும் இவ தான் என்னை கீழே பிடிச்சி தள்ளி விட்டதே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு இவங்களை தள்ளி விட போகிறேன்னு அங்கே மதி கேட்க, ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோ, இல்லைனா விசாரிக்க வேண்டிய விதத்தில் நான் விசாரிக்க வேண்டியது இருக்கும், உன்னை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டுறதுக்கு இப்படி தான் பண்ணுவியா, காலையிலேயும் அம்மா கிளம்பும் போதே சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, கம்ப்ளைண்ட் பண்ணால் அது உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஐ எடுத்துக்கிட்டு எஸ்ஐ வீட்டில் இப்படி நடக்குதுன்னு சொன்னால் அசிங்கம்தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அழகுமதி எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. இங்கே பதறி அடித்து ஓடி வராங்க ரேவதியும் தங்கராஜும். என்னாச்சு அத்தைக்குன்னு சொல்லி கேட்க, அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்காமாம்மா அப்படின்னு சுரேஷ் சொல்ல, என்னம்மா இது, நீ வயசானவங்களுக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா, ஏதாவது ஒன்று பெண்ணான்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை கொலை பண்ணுறன்ற நோக்கத்தில் தான் இதெல்லாம் பண்ணனியா, இந்த வீட்டுக்கு அழகு மலர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது, ஆனால் ஒன்று நான் கல்யாணம் பண்ணி வச்சதும் போதும் 1008 கம்ப்ளைண்ட்டு, தினம் உங்கள் வீட்டு பஞ்சாயத்துக்கே வந்து நிற்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நேராகவே கோவப்படுறாங்க. தங்கராஜ் அப்படி கோவப்பட்டோன்னே, மாமா இப்போ என்ன மாமா பண்ணுறது, பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்ல, என்னடா சுரேஷ், போலீஸ் ஸ்டேஷனே உன்னோட கட்டுப்பாட்டில் தானே இருக்கேன், நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஏதுன்னு விசாரிக்க என்ன ஆக போகுது, இங்கே பாரு மாமதி, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, ஒழுங்காக பெரியவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, அதுதான் உனக்கு கிடைக்கிற இங்கே தண்டனையும் கூட அப்படின்னு சொல்ல, தப்பே செய்யாமல் நான் எதுக்கு இவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், ஏற்கனவே இப்படி தான் நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க, இப்போவும் நானே மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொல்ல, பார்த்தீங்களா மாப்பிள்ள, பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே எப்படி பேசுகிறான் பாருங்க அப்படின்னு கோவத்தோட எங்கள் ராகவன்னு சொல்ல, இரு இப்போவே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போலீஸை வரவழைச்சிட்றாங்க. ஹாஸ்பிட்டலில் போலீஸும் வந்து நிற்கிறாங்க. இவ தான் சார், இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கைது பண்ணவும் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம், என் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறமா பேசுங்க அப்படின்னு சொல்ல,
ஹேய், எங்கள் அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டு உன் பக்கம் என்னடி நியாயம் இருக்க போதுன்னு சொல்லி கேட்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோனில் எடுக்கவும் செய்கிறாங்க. காலையில் உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? என்னை நம்பி இந்த வீட்டில் இருக்க முடியாது, என்னை நம்பி இந்த வீட்டில் இருந்தால் அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு அவங்க சொன்னாங்களா இல்லையான்னு சொல்ல. உனக்கு முன்னாடி தானே சொன்னாங்கன்னு அங்கே சுரேஷ் கேட்குறாங்க. அப்போ தான் எனக்கு இவங்க மேலே சந்தேகமே வர ஆரம்பிச்சுது. சும்மா இருக்கவங்க கிட்ட எதுக்காக இந்த மாதிரி வந்து சொல்லணும்? சரி, இவங்க சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தோணுனதுனால தான் இவங்க இங்கேருந்து கோவிலுக்கு கிளம்புன நேரத்துலையும் இங்கே மலரக்கா இங்கேருந்து கிளம்பி அவங்க பொண்ணை பார்க்குறதுக்காக ஸ்கூலுக்கு போன நேரத்துலையும் நான் வீட்டுக்குள்ளே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் வீட்டில் எங்கே இருந்தாலுமே வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். உங்கள் அம்மா சேஃபாக இருக்காங்களா, உங்கள் அப்பா சேஃபாக இருக்காங்களா, வீட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. கிச்சனில் ஒன்று, ஹாலில் ஒன்று, பெட்ரூமில் மட்டும்தான் வைக்கல. ஏன்னா ஹாலில் வச்சுறதே போதும், யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்றதே தெரிஞ்சிடும். ஹாலில் ஒன்று, பெட்ரூமில் ஒன்று, வீட்டுக்கு வெளியில் ஒன்று, மொத்தம் 3 கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் சுரேஷ் ஆடி போகிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை எடுத்து காட்டுறாங்க. கிச்சனுக்குள்ளே உங்கள் அம்மா போயிட்டு வெளியே வரும்போது தான் வலிக்கி விழுந்திருக்காங்க. வலிக்கி விழுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க கீழே பார்த்து நடக்காதது. இதோ உங்கள் அப்பா வாழைப்பழத்தை சாப்பிட்டு தூக்கி வீசியிருக்காரு இல்லையா, அதில் தான் வலிக்கிக்கிட்டு உங்கள் அம்மா கீழே சாயவும் செஞ்சுருக்காங்க. இப்போ நடந்தது என்னன்னு தெரிஞ்சிருக்குமே. நான் ரூம்குள்ளேருந்து அவங்க சத்தம் கேட்டு தான் வெளியே ஓடி வந்தேன். அதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட உடனே பார்த்த உடனே சுரேஷும் அப்படியே வாயடிச்சு நிற்கிறாங்க. அங்கே தங்கராஜுக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. அதோடு நின்றுட்டு இருக்காங்க. எதுக்கடா தேவையில்லாமல் அத்தை இந்த மாதிரி போய் சொல்லணும் அப்படின்னு தங்கராஜுக்கு கோவம் வருது. நேராக உள்ளே படுத்திருக்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. என்னடா என்னாச்சு? அவளை கைது பண்ணி ஸ்டேஷனில் வச்சுட்டிங்களா? முட்டிக்கு முட்டி தட்டுங்கடா அவளெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இந்த மாதிரி பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை தான் தூக்கிட்டு போய் உள்ளே வைப்பாங்கன்னு சொல்ல. என்னடா சுரேஷ், ஒரு போலீஸுன்னா இப்படி என்னையவே மிரட்டுவியா? உனக்கு 10 மாதம் சீராட்டி பாராட்டி வளர்த்து, இப்போ பாலும் ஜோறும் ஊட்டி வளர்த்து, இப்போ போலீஸ் ஆனதுக்கு பிறகு என்னையவே கொண்டு உள்ளே வைப்பேன்னு சொல்கிறத பாருங்கங்கன்னு சொல்லும்போது ராகவன் அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாங்க. என்னடி அதுக்குள்ளே என்னடி பேசினேன் என் பிள்ளைகிட்டன்னு சொல்ல. உடனே இங்கே தங்கராஜும் அங்கே நின்றுகிட்டு இருக்க சுரேஷும் அந்த வீடியோ எடுத்து படுத்திருக்க அம்மா கிட்ட காட்டுறாங்க. என்னடா இதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது நீங்கள் என்ன பண்ணினீங்கன்றதே தெளிவாக அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை மீறியும் நாம் இங்கே மதி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மளை தான் அவங்க கேள்வி கேட்பாங்க, நம்மளை தான் தூக்கிட்டு போய் உள்ளே வைக்கவும் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாம்மா? உங்களுக்கு மதியை பிடிக்கலைன்னா மதிக்கிட்ட பேசாமல் இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத பழியை போட்டு அப்படின்னு சொல்லும்போதும், இப்போ ஆதாரம் இருக்கிறதுனால நீங்கள் நம்புறீங்க, ஆதாரம் இல்லைன்னா இப்படி தானே. இங்கே போலீஸாக இருந்துட்டு முட்டாளாவும் கண்ணு தெரியாதவனாவும் என்றைக்குமே இருக்கக்கூடாது. அன்னைக்கும் அதுதான் நடந்துச்சு. நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததான் உங்கள் அம்மா க்ரியேட் பண்ணாங்க. அப்போது என்னை நம்பாமல் வீட்டிலேருந்து வெளியே அனுப்புனீங்க. இப்போவும் என்னை நம்பாம பேசுகிறீங்க. உங்கள் அம்மா காலைல பேசினதுக்கு பிறகு தான் எனக்கு இந்த ஐடியா வந்து நான் இதை செய்யவும் பண்ணினேன். இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நான் தாமதிக்கக்கூடாதுன்னு தான் அதை நான் உடனே முடிக்கவும் செஞ்சேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா யார் மேலே தப்பு இருக்குன்னு? மன்னிப்பு கேட்க வேண்டியது நானா இல்லை உங்கள் அம்மாவான்னு சொல்லி கேட்க அப்படியே ராஜலக்ஷ்மி முகமெல்லாம் வேத்து கொட்டுது. சார், இது ஃபேமிலி பிரச்சனை, அதுவும் நீங்கள் எஸ்ஐயாக இருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த பிரச்சனை ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டாம் நாங்கள் நினைக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது அவமானப்பட்டு நிற்கிற சுரேஷும் தங்கராஜும் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அங்கே படுத்திருக்க ராஜலக்ஷ்மியை பார்த்து முறைக்க ராகவனையும் பார்த்து முறைச்சிட்டு தான் இருக்காங்க தங்கராஜும். அப்போது எங்கள் சுரேஷ் எதுவுமே பேசாமல் வெளியே வந்து நிற்க, சுரேஷ் நீ அது கொஞ்சம் பார்த்து அமைதியாக பேச மாட்டியாடான்னு சொல்லிட்டு அங்கே அழகுமலரும் திட்டுறாங்க, பாக்கியராஜும் திட்டுறாங்க. வெளியே வந்த அழகுமதியோ இவருக்கு எப்போதும் ஒரு தலைப்பட்சமாகவே மட்டும்தானே பார்ப்பாரு, என்கிட்ட எப்படி இருக்காரோ தெரில. ஸ்டேஷன்லையாவது ஒழுங்காக நியாயமான கேஸாக எடுத்து விசாரிக்க சொல்லுங்கள். 2 தரப்புலையும் இருக்க நியாயம் என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேட்க சொல்லுங்கள். ஒருத்தவங்க பேசினதை கேட்டவுடனே அவங்க பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு கத்த சொல்லாதீங்க அப்படின்னு இங்கே மேலும் மேலும் அதை அவமானப்படுத்த இங்கே சுரேஷ் தலை குனிஞ்சு தான் நிற்கிறாரு. அங்கே அடிபட்டு கிடக்க ராஜலக்ஷ்மியும் அவமானப்படுறது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட இதுக்கு மேலே மதியை எதிர்த்து பேச முடியாது. இப்படி வீட்டுக்குள்ளே கேமரா வச்சுட்டாலே நினச்சி வருத்தத்தோடு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் இந்த வீட்டில் நடக்கக்கூடாது எல்லாமே நடக்குதுன்னு நினச்சி மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜலக்ஷ்மியும் இனிமேல் நடக்காத ஒன்று நடந்த மாதிரி வீட்டில் சொல்லவும் முடியாது, அந்த வருத்தத்துலேயும் இருக்காங்க.